இப்போ உலகம் முழுவதுமே ஒரு பதட்டம் இருக்கிறது. இது உலக போராக மாறலாம். பெஞ்சமின் நெத்தானியாக என்ற ஒருவன் இருக்கும் வரை உலகம் அமைதி காணாது. ஈரானுக்கு அடுத்து புதிய வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை கொடுக்குறாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதைத்தான் அமெரிக்கா கேட்கிறான். நீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி கொடுக்குற? அப்ப நீ கொடுக்கலாமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அமெரிக்காவினுடைய சென்காமினுடைய தொலைத்தொடர்புகளை கட் பண்ணி ஈரான் இறக்கியது ஈரானுக்கு பெரும்பற்றி அமெரிக்காவுக்கு தெரியும் போது சமாதானத்தில் தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களை அடிக்க நொறுக்கினால் அழுத்த நிறைத்தால் நாங்கள் மரணிப்போம். நாங்கள் மட்டும் மரணிக்க போவதில்லை, உன்னை எல்லாம் அழித்து விட்டுதான். ஈரானை நிலைபெறுத்த வைப்பதும் ஈரான் தோல்வியடைந்திடக்கூடாது என்று உலக நாடுகள் எல்லாமே விரும்புகிறார். இதுல ஈரான் அழிந்தால் ஒட்டுமொத்த உலகமே பெரிய கேடு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பேச்சுவார்த்தையானது முடிஞ்சிருக்கு, அதுவும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இனிமேல் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரானது என்ன மாதிரி ஒரு உருவெடுக்கும் சார்? இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக நாடுகள்ல? இப்போ சமாதானத்தை தாண்டி அமெரிக்கா கெடுபிடியாக எதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. அணு ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்த ஒப்புக்கொள்ளவில்லை. ஹெர்முஸை அவர்கள் திறந்துவிடத்தான் வேண்டும், ஒப்புக்கொள்ளவில்லை. பாதிப்புக்கு இழப்பீடு தரமாட்டோம், ஒப்புக்கொள்ளவில்லை. இப்படி அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருந்துச்சு. மற்றொரு கண்டிஷன் அமெரிக்கா போட்ட கண்டிஷன், லெபனான் பிரச்சனை வேறு, ஈரான் பிரச்சனை வேறு. இந்த பிரச்சனையில் நீங்கள் லெபனானை இழுக்கக்கூடாது அப்படின்னு அந்த கண்டிஷனுக்கும் அமெரிக்கா ஒப்புக்கொள்ளவில்லை. நான் சொல்வது ஒரு 4 மொத்தம் 10 கோரிக்கைகள் வைத்தார்கள். இந்த 10ல் ஒரு 5 கோரிக்கைகள் 6 கோரிக்கைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளலை. யார்? அமெரிக்கா. இப்போ திரும்பி போயிட்டாங்க. நேற்று நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை 3:55 வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து அவர்கள் பேச்சுவார்த்தை கொலாப்ஸ். இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? அமெரிக்க அதிபர் சீனாவுக்கு ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். என்ன எச்சரிக்கை சார்? சீனாவுக்கு மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது இங்க பாருங்க, நீங்க சீனாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் ஆயுதங்களை ஏராளமாக கொடுக்குறீங்க. யாருக்கு? ஈரானுக்கு. ஆயுதங்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு செய்வதி தகவல்கள், சேட்டலைட் பிக்சரின் மூலம் சரியான வழிகாட்டுதலையும் கொடுக்கிறீர்கள். அப்போ இது ஒரு நல்லது நடக்கிறது இல்லை அப்படின்னு அமெரிக்கா நியாயம் இல்லாமல் பேசுகிறது. இங்கே பாருங்கள், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முன்னாடியே உள்ள பல ஆயிரம் ஆண்டுகளாக உள்ள நாடு ஈரான். ஈரானுடைய கலாச்சாரம், ஈரானுடைய பண்பாடு, ஈரானுடைய உலகத்திலே முதல் நாடே ஈரான் தான். ஆனால் இஸ்ரேல் என்ற நாடே இல்லை. இப்போ நான் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செட்டிலர்ஸ் ஏரியாவாக அந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்கலாம், அமெரிக்கா அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கலாம். ஆனால் சீனா வழங்கக்கூடாது, ரஷ்யா வழங்கக்கூடாது, வழங்கினால் எச்சரிக்கை என்று அமெரிக்கா சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? அமெரிக்காவுக்கு சமமான பலம் கொண்ட நாடுகள் ரஷ்யா, அதே போன்று சீனா. இதற்கிடையிலே வாஷிங்டனில் நாங்கள் அப்படி எதுவும் கொடுக்கப்படவில்லை, ஆயுத உதவிகள் நாங்கள் யாருக்கும் செய்யவில்லை என்பதை அது ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு சொல்லத்தான் செய்வார்கள். சீன தூதர் மறுத்திருக்கிறார், நாங்கள் எதுவும் கொடுக்கல என்று. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? இந்த போர் நிறுத்தம் நடந்து இப்பொழுது ஒரு சில நாட்கள் ஆகியிருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே ஆயுதங்களை தயார் செய்து தான் வைத்திருக்கிறார்கள், கடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் சீனாவிலிருந்து ஏராளமான கப்பல்களின் மூலமாக சோடியம் பெரிக்ளோரைட் அது கடத்தப்படுகிறது. அது எப்படி கடத்தப்படுகிறது என்று கேட்டால், ஆயில்ங்கிறது ஏகப்பட்ட ஆயில் சீனாவுக்கு போகுது, திரும்பி வரும்போது சோடியம் பெரிக்ளோரைட், அதுதான் மிசைலுடைய அடிப்படையான ஒரு வெடிகுண்டு. அதாவது மிசைலுக்கு அது முக்கியம். சீனாவிலிருந்து ஏராளமான 2வது விவகாரம், சீனா தனியை சுகைர் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டே கொடுத்துருக்குறாங்க.
யாருக்கு? ஈரானுக்கு. அந்த தனித்துவமான அந்த சேட்டலைட்டின் மூலம் அமெரிக்கா இஸ்ரேல் நிலைகள் மத்திய கிழக்கில் அந்த பரசீக வளைகுடாவில் பெர்ஷியன் தாண்டி எங்கெல்லாம் அமெரிக்கா கப்பல்கள் வருகிறது என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவா கொடுத்தது யாருன்னா சீனா தான். அதற்கு தனி சேட்டலைட், அவர்கள்ட்ட 110 120 சேட்டலைட் இருக்கு. இப்ப இதன் மூலம்தான் இவர்கள் இங்கிருந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். யாரு? ஈரான். இந்த இடத்துல இவன் நிக்கிறான் அடி, இந்த இடத்துலன்னா ஜிபிஎஸ்ல கனெக்ஷனை பாஸ் பண்ண உடனே டக்கு நம்ம மேப் நான் அந்த இடத்துல இருக்கேன் வான்னு சொல்றோம்ல, அதே தான். அப்ப அமெரிக்கா வந்து சொல்கிறது நீங்கள் கொடுக்கிறதுனால அவர்கள் வளமாக ஆகி வருகிறார்கள். ரஷ்யா வந்து எதுவும் பதில் சொல்லல, சீனா மறுத்திருக்கிறது. ஆனால் உண்மையான செய்தி விமானங்களில் ஏற்கனவே கார்கோ மூலமாக வந்து இறங்குகிறது. இரண்டாவது ஒரு விவகாரம் என்னவென்றால், நேற்றைக்கு நமக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, ஈரானுக்கு சீனாவுடைய ரஷ்யா மற்றும் வடகொரியா வந்து அதிக ஆயுதங்களை கொடுத்து வருவதாக அட்லாண்டிகா கவுன்சில் இருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கிறது. அட்லாண்டிகா கவுன்சில் இது உறுதி செய்து சீனா என்னன்னா ஈரானுக்கு அடுத்து வந்து புதிய வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை கொடுக்குறாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதைத்தான் அமெரிக்கா கேட்கிறான். நீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி கொடுக்குற? அப்ப நீ கொடுக்கலாமா? நீ உலகம் முழுவதும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்து வச்சிருக்கான். யாரு? அமெரிக்கா. அமெரிக்காவுடைய பேட், அமெரிக்காவுடைய தாட் எல்லாம் கொடுக்கப்படுது. ஆனால் சீனாவுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் கொடுக்கப்பட போவதாக, அப்படின்னால இனி அமெரிக்கா விமானங்கள் உள்ளே வருவது கஷ்டமாயிரும். சீனாவுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சீனாவுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது. இந்த முக்கிய தகவலை யார் தெரிவிச்சிருக்கிறான்னா CNN தெரிவிச்சிட்டு, அமெரிக்காவுடைய கேபிள் நெட்வொர்க்ஸ் CNN அமெரிக்க அதிபருக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட ஒரு சேனல். இத்தகைய சூழ்நிலையில் CNN அறிக்கை அமெரிக்காவுடைய உளவு CIA ஏராளமான, அதாவது மேன்பேட் என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கிலான உங்களுக்கு மேன்பேடு கருவிகள் தான் தோல்ல வைத்து கொண்டு தாக்குது. அது ஒரு ராக்கெட், அதை தோளில் வைத்துக்கொண்டு குறைந்த தூரத்தில் வரும் விமானங்கள் சாப்பர்களை அடித்து கீழே கொண்டு வருவது. அதிக உயரத்தில் இருந்து தாக்குவது கஷ்டம். ஏனால் 50,000 அடிக்கு மேல் ஒன்றும் தாக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழ் சினிமாவிலே கூட ஒரு படம் தலிபான்கள் அதை பயன்படுத்தினார்கள், விஸ்வரூபம் என்ற படத்தில். விஸ்வரூபம் என்கிற படத்தை தாண்டி தலிபான்கள் அமெரிக்க விமானங்களை தோல்பேட், அதாவது மேன்பேட் என்று சொல்லக்கூடிய தோளில், இதில் ஏராளமான வந்து ஆயுதங்களை யார் கொடுத்திருக்கிறா? சீனா வந்து கொடுக்கிறது. எப்படி கொடுக்கிறது? நேரடியாக கொடுக்கல. சீன கப்பல்கள் வருகிறது, சரக்குகளில் வந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாமல் அது வேறு நாடுக்கு அனுப்பி, வேறு நாடு என்றால் வேறு நாடு கிடையாது, எங்கே அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் ரஷ்யாவுக்கு அனுப்பி, ரஷ்யாவின் மூலமாக கஸ்பியன் வளைகுடாவின் வழியாக பார்ஷியன் வளைகுடாவை கனெக்ட் ஆகி பந்தர் அப்பாஸுக்கு வந்துருச்சு ஈரானுக்கு. இப்போ ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுப்பதும் ஈரானை நிலைபெறுத்த வைப்பதும் ஈரான் தோல்வியடைந்திடக்கூடாது என்று உலக நாடுகள் எல்லாமே விரும்புகிறார்கள். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய கொடுங்கோல் தன்மை அவர்களுக்கு ரொம்ப மனவலி ஏற்படுத்துகிறது. வெனிசுலாவில் தாக்குனா, இதில் ஈரான் அழிந்தால் ஒட்டுமொத்த உலகமே பெரிய கேடு, மத்திய கிழக்கு முழுவதும் இனி அவர்கள் கையில் போய்விடும். இந்த நிலை வந்தால் இனி நமக்கு எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுல முதல் கட்ட போர்ல ஈரான் அமெரிக்காவை உருக்குலைய வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நிலையில்தான் இந்த ஆயுதங்களை எல்லாம் நீ கொடுக்கக்கூடாது என சீனாவுக்கு அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். ஆனா முதற்கட்ட போர்லயே நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். நம்ம இந்தியாவுக்குமே அதுல பாதிப்பு நிறைய இருந்துச்சு, உலக நாடுகளுக்கும் இருந்துச்சு. ஆனா இரண்டாம் கட்ட போர்ன்றது இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் உலக அளவுல? இப்ப இரண்டாம் கட்ட போருக்கு ஒரு நடவடிக்கை ஒன்றை சொல்கிறேன். பாகிஸ்தானிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நேற்று பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையில 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிற போதே கொலாப்ஸ் ஆயிட்டு. எப்படி கொலாப்ஸ் ஆகுது? பேச்சுவார்த்தை முடிகிறதுக்குள்ளேயே பாகிஸ்தான் 13,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை எங்க அனுப்பிட்டாங்க? சவுதி அரேபியா. அப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இனி அடுத்தாக்கில் ஏதோ போர் நடக்க போகுது. அடுத்த திட்டம் என்ன?
இதற்கெல்லாம் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று காலை அறிவித்திருக்கிறார், போர் நிற்கவில்லை, ஈரானோடு போர் இன்னும் தொடர்கிறது. அப்படி என்றால் அடுத்த முதலாவது போரிலே உலகம் சிக்கப்பட்டு கொண்டு விட்டது, உலகம் அழிவை நோக்கி சென்றது. இரண்டாவது போர், ஈரான் என்ன சொல்கிறது, நாங்கள் போருக்கு தயாராக இல்லை, சமாதானத்தில் தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்களை அடிக்க நொறுக்கினால் அழுத்த நிறைத்தால் நாங்கள் மரணிப்போம். நாங்கள் மட்டும் மரணிக்க போவதில்லை, உன்னை எல்லாம் அழித்து விட்டு தான் செல்வோம். அப்படி என்றால் நீங்கள் எண்ணி பாருங்கள், அடுத்து பயங்கர கொதிநிலை வந்து நீ சவுதி அரேபியா, அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், துபையில் குவைத், இப்படி ஒரு பக்கம் ஈரானுக்கு பக்கத்தில் ஈராக் இருக்கிறது, அவர்களுக்கு ஆதரவாக ஹவுதிகள் இங்கே இருக்கிறார்கள், ஏமனில் இருக்கிறார்கள், அவருக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், எஸ்சிபி படைகள், இஸ்லாமிய ஜிஹாது முஹாஜிர்கள், இப்படி ஒரு தொகையான குரூப்ஸ் எல்லாம் இந்த போரில் இறங்கும் போது அது உலக போராக மாறும் அபாயம் இருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு இது நல்ல செய்தி அல்ல. அமெரிக்க அதிபர் என்கின்ற ஒருவர் இருக்கும் வரை, பலஸ்தீனத்தில் ஏராளமான மக்களை படுகொலை செய்த பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ற ஒருவன் இருக்கும் வரை உலகம் அமைதி காணாது. ஆகவேதான் இந்த பேச்சுவார்த்தையில் நேற்று உடனடியாக இமானுவேல் மெக்ரான் ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியானுக்கு இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மூலம் தயவு செய்து நல்ல தீர்வை எட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தயவு செய்து அமைதியாக நீங்கள் ஆக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஏற்படுத்தி இருக்கிறது. பாரசீக வளைகுடாவில் இதற்கு இடையில சிஸ்டமும் ஈரான் அழித்து விடுகிறது. MQ-4C ட்ரிகான் அப்படிங்கிற ஒரு உளவு விமானம், இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? மூன்றாவது ஒரு செய்தி நான் உங்களுக்கு தரேன். MQ-4C ட்ரிகான் அப்படிங்கிற உளவு விமானம் 2000 கோடி, 1800 கோடி, 500 பில்லியன் மதிப்பு, 600-700 பில்லியன் வரும் அது கணக்கு. அது என்ன செஞ்சிருக்காங்க, உளவு பார்க்கறதுக்கு இத்தாலியில் இருந்த அமெரிக்கா அனுப்பியிருக்கு. அது ஹெர்மூஸ் வளைகுடா இருக்குல்ல, இப்போ அந்த பிரச்சனை, கப்பல் போகிறதே ஹெர்மூஸ் தானே, இதில் 50,000 அடிக்கு மேலே நின்றுருக்காங்க. ரொம்ப மணிக்கணக்கில் நின்று உளவு பார்க்கக்கூடியது தான் இந்த MQ-4C ட்ரிகான். ஈரான் உடனடியாக இந்த சேட்டலைட் மூலம் அதை படம் முடிச்சு ஈரானுக்கு சொல்லிட்டாங்க. யாரு? சீனாவும் சொல்லிட்டு ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ முக்கியமாக சீனா ரஷ்யாவுக்கு இந்த போரில் அமெரிக்காவை தோற்கடிக்கிறதா நோக்கம். இப்போ என்ன செய்யலாம்? அவர்கள் ஒரு கூட்ட ஆலோசனை போட்டு அதை 50,000 அடியிலிருந்து 10,000 அடிக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி கொண்டு வர முடியுது? அமெரிக்காவினுடைய சென்காமில் சேட்டிலைட் மூலம் அவர்களுக்கு நல்ல தொடர்பு உண்டு. அந்த வழிகாட்டுதல் மூலம்தான் இந்த உளவு விமானம் இறக்கும். இது ஆள் இல்லாத விமானம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த உளவு விமானத்தினுடைய கவனத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அமெரிக்க சென்காம் கண்ட்ரோலை முழுவதும் ஈரான் தனது கண்ட்ரோலில் இறக்கி 2000 கோடி உள்ள உளவு விமானம் MQ-4C ட்ரிகானை ஈரானுடைய தளத்தில் அமெரிக்க தளத்தை போன்று, அது அந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படின்னா அது எங்கிருந்து ஏவப்படுதோ அதே தளத்தை தான் இறங்கும். இவங்க அதே மாதிரி வடிவமைச்சு ஏதோ ஒன்று பண்ணி இறக்கிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ரூம்லேருந்து கண்ட்ரோல் இழந்துச்சு. இப்போ இந்த உளவு விமானம் கிடைச்சது ஈரானுக்கு பெரிய லாபம். எப்படின்னா சீனாவுக்கு பெரிய லாபம், ரஷ்யாவுக்கு அதை விட பெரிய லாபம். இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அமெரிக்கா எப்படி உளவு பார்த்ததுன்னு அடுத்த விமானத்தை தயார் பண்ணிடும். அப்போ இது அமெரிக்காவுக்கு ஒரு அழிவு ஏற்படுத்த வகையில் செய்யலாம். இப்படி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ அவன் நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரோன் சிஸ்டத்தில் ஷாஹின் 126, 129, 136, 191 3 இருக்கு. உக்ரைன் போரில் பயங்கரமான வெற்றிக்கு காரணம் இந்த ஷாஹின் தான். அதற்கு நன்றி கடகமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரஷ்யாவுக்கு மொத்தமாக. ஆனால் ரொம்ப சீப்பு, $35,000 தான், நிறையெல்லாம் கிடையாது. அதை வச்சு மில்லியன் கணக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க அமெரிக்காவுடைய எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, கோடிக்கணக்கில் வரும். ஒரு டொமஹாக் ஏவுகணை இருக்கு பாருங்க, அதனுடைய விலையே 12 கோடி, 850 ஏவுகணைகளை முடிச்சிருக்கிறாங்க.
அவங்களுடைய ஒட்டு இப்போ வந்து அமெரிக்க காங்கிரஸ்ல அதாவது 200 லட்சம் கோடி கடன் கேட்குறாங்க, 2 ட்ரில்லியன்ங்கிற அளவுக்கு. அதை கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ இப்போ இந்த நாம முதல்ல நேற்று பேசுனது வேறு, இன்று பேசுறது இந்த போருக்கு அப்புறம் சீனாவுக்கு அச்சுறுத்தல். அமெரிக்கா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எச்சரிக்கை. அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை தாண்டி பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்களோடு போர் முடியவில்லை என்று சொல்வது அடுத்த பதட்டம். மூன்றாவது, இந்த பேச்சுவார்த்தையில் எதுவுமே அவர்கள் நடக்கல. அமெரிக்கா எந்த கண்டிஷனையும் எடுக்க மாட்டேங்கல. பணம் கொடுக்க மாட்டேன், அணு ஆயுதத்தை கிட்ட ஒப்படைக்கணும், அதே தான் வேதாளம் முருங்க மரத்தை ஏறி இருக்கு. நாலாவது விவகாரம் மிக முக்கியமாக, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே 13,000 வீரர்கள் ஏன் அங்கே சென்றார்? எங்க? சவுதி அரேபியா. அப்ப சவுதி அரேபியாவில் என்ன பதட்டம்? ஏமனில் இருந்து எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிராக்சி ஈரானுடைய ஹவுதிகள் சவுதிக்குள்ள நுழைஞ்சிடலாம். பார்டர் தான். ஒரு பக்கம் வடக்கு படை, மற்றொரு பக்கம் வடக்கு படையில் தான் இவங்க இருக்காங்க. அப்போ அதுக்கு உள்ள நுழையலாம். இப்போ அடுத்து அமெரிக்காவுடைய CNN கொடுத்த தகவலில் மற்றொரு தகவல், மேன்பேடு கருவிகள் 100 கணக்கில் 1000 கணக்கில் அமெரிக்கா ஈரானுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க, சீனா. இனி அதை பயன்படுத்தி பெரிய தாக்குதல் நடத்துவார்கள். இன்னொரு கேள்வி வருது, இன்னொரு விஷயம் சொல்லுறேன். MQ-4C ட்ரிகான் கீழே இறக்குனது அமெரிக்காவுக்கு பெரிய அவமானமும் கேவலம். ஏன்னா MQ வந்து விமானங்களை, உளவு விமானங்களை ஏற்கனவே 11 விமானங்களுக்கு மேல் ஹவுதி இறக்கிட்டாங்க. அதெல்லாம் என்ன விஷயம்? அமெரிக்காவுக்கு பண விஷயம் இல்லை, அந்த தொழில்நுட்பத்தை இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அது அமெரிக்கா என்ன தொழில்நுட்பத்தை பல கோடிக்கணக்கான பில்லியன் செலவுபடுத்தி செய்தார்களோ அந்த தொழில்நுட்பத்தை அறிந்துகிறார்கள். இப்போ MQ-4C ட்ரிகான் இறக்கப்பட்டது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அமெரிக்காவினுடைய சென்காமினுடைய தொலைத்தொடர்புகளை கட் பண்ணி ஈரான் இறக்கியது. ஈரானுக்கு பெரும் வெற்றி, அமெரிக்காவுக்கு பெரிய தோல்வி. ஆனா ஈரானுக்காக ஆதரவு கொடுக்க இத்தனை நாடுகள் முன் வருது. ஆனா அமெரிக்காவுக்கு போன முறையே ஒரு நட்பு நாடுகளை கூப்பிட்டாரு ஆதரவு கொடுக்க, ஆனா எல்லாரும் மறுத்துட்டாங்க. இந்த முறை வந்து ஆதரவுன்றது கொடுப்பாங்களா சார்? யாரு? அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள். நட்பு நாடுகள் யார் இருக்கு அமெரிக்காவில்? அமெரிக்காவுக்கு எந்த நட்பு நாடு இருக்கு? அமெரிக்காவுடைய இருந்த நட்பு நாடுகள் நேட்டோ படைகள். நேட்டோ நாடுகளில் இங்கிலாந்து இருக்கு, ஜெர்மன் இருக்கு, இத்தாலி இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, அப்புறமா சுவிட்சர்லாந்து, ஹாலந்து, இப்படி நாடுகள்லாம் இருக்கு, டென்மார்க். இப்போ அவங்க எல்லாருமே நேட்டோ நாடுகள் யாருமே அமெரிக்காவுக்கு ஆதரவு தர மறுக்கிறார்கள். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, நேற்று அல்ல, ஒரு 2 தினங்கள் முன்னாள் ஹாலந்தின் அதிபர், இளம் வயதானவர், அவர் நேட்டோவினுடைய செக்ரட்டரி பொறுப்பில் இருக்கிறார். அவர் பேரு ரூட், மிஸ்டர் ரூட். அவரை இவர் கூப்பிடுறார். யாரு? அமெரிக்காவை கூப்பிட்டு இந்த ரூம்குள்ளே வச்சு கதவை மூடி வாயில் வந்து திட்டுறது. நம்ம ஊரில் லோக்கல் பேசுவாங்க இல்லையா, அசிங்கமாக திட்டி தளத்தில் போட்டு, நேட்டோ நாடுகள்லாம் ரொம்ப மோசமான பசங்க, தைரியம் இல்லாத பசங்க, காகித புலிகள், என் நாட்டுக்கு நான் ஈரான் அடிக்க போறதுக்கு ஸ்பானிஷு கடல் இது வான் எல்லையை திறக்க மாட்டேன்ட்டான் ஸ்பானிஷ். அப்புறம் ஜெர்மன் கடுமையான கண்டனம், இமானுவேல் மேக்ரான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஈரான் என்ன சொன்னாங்க? அமெரிக்க நட்பு நாடுகளான பிரான்ஸ், அமெரிக்க நட்பு நாடுகளான ஸ்பெயினுக்கு நீங்கள் எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தாராளமாக அமெரிக்காவுடைய கூட்டாளிகளை உடைத்து போட்டு விட்டார்கள். இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கிற கூட்டாளிகளாக இருந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கத்தர் கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதனுடைய நம்பகத்தன்மை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனால் பதிவு செய்கிறேன். இனி அமெரிக்க தளங்கள் மத்திய கிழக்கில் எங்கள் நாட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மைத்தன்மை பற்றி தெரியவில்லை. சவுதி அரேபியா அமெரிக்காவை நம்பாமல் தான் பாகிஸ்தானை கொண்டு இறக்கி வைத்து விட்டார்கள் தனது பாதுகாப்புக்காக. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மட்டும்தான் அமெரிக்காவின் கூட்டாளியாக இருக்கிறது. பஹ்ரைனில் அமெரிக்காவுடைய பெரிய கடற்படை தளம் இருக்கிறது. இப்போ குவைத்தை ஈராக் மீண்டும் தாக்கலாம். ஏனென்றால் குவைத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஈராக். இதுவும் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் 30களுக்கு பின்பு அமெரிக்கா செய்த ஒரு வேலை தான் குவைத்திற்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள். இப்போ எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு நேச நாடு எது? எந்த நாடும் கிடையாது. இப்போ நம்ம நாடெல்லாம் பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரைலாம் அமெரிக்கா மண்ணை கவ்வ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம். ஏனென்று சொன்னால் நம்மை போன்ற பெரிய நாடுகள், நம் நாட்டில் இறையாண்மை கொண்ட ஒரு தேசம் இந்தியா.
நாம ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு உரிமை கிடையாது. நம்மை அழுத்தம் கொடுத்தார்கள். திருப்பூர்லேருந்து ஈரோட்டிலிருந்து சரக்கு போவதை தடை செய்தார்கள். நமக்கு பல லட்சம் கோடி நஷ்டம் வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு சவுதி அரேபியாவோ, கத்தரோ, ஜோர்டானோ, அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, குவைத்தோ, பஹ்ரைனோ, எல்லா நாடுகளுமே அமெரிக்காவை நம்பி மோசம் போய்விட்டார்கள். அமெரிக்காவுடைய கருவிகள் எதுவுமே செயல்படலை. சீனா பயங்கர எதிரியாக மாறி இருக்கிறது. நேட்டோ நாடுகள் பயங்கர எதிரியாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவை நம்ப முடியாமல் ஜப்பானும் தென்கொரியாவும் தவிக்கின்றது. வடகொரியா இனி அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் அமெரிக்காவின் மீது மறு தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது அமெரிக்காவுக்கு நட்பு யாரு? எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்ல காலம் நடக்கணும். இப்போ அவர் வயசு கூடி போகுது. அவருடைய பிரெயினும் நல்லா இல்லை. அமெரிக்க அதிபருக்கு ஏதோ குழப்பம் வந்துட்டு. நவம்பரில் எலெக்ஷன் நடக்குது. அதில் கண்டிப்பாக தோல்வின்ட்டாங்க. அடுத்த பிரதமர் ஜனாதிபதி வேட்பாளராக ஜேடி வேன்ஸ் வர போகிறார். அவரை தான் நிறுத்த போகிறாங்க. ஏன்னா உள்ள நடந்த தேர்தலில் ஜேடி வான்ஸ் கட்சிக்குள் வெற்றி பெற்று விட்டார். மார்க்கோ ரூபியோ இருந்தார். அவரும் ஒரு கடுப்போக்குவாதி. ஆக அமெரிக்கா அதிபருக்கு எல்லாமே தோல்வி. மருமகன் அனுப்புனார். ஈரானில் எண்ணெயை கைப்பற்றுவோன்னு சொன்னார். அவர் எதை ஜெயிச்சார்? எதுவுமே ஜெயிக்கலை. இப்பொழுது அவர் பித்து பிடித்தவர் மாதிரி ஆகியிருக்கிறார். தனித்து விடப்பட்ட ரெஜிம் சேஞ்சின்னு சொன்னார். எங்க முதல்ல ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சதா? இன்னைக்கு அவங்க எந்த ஆட்களை அழிக்கணும், கொலை செய்தீர்கள். கொலை செய்தாலும் ஒரு இயக்கத்தை அழிக்க முடியாது. 1000 கொலையாளிகள் தோன்றி விடுவார்கள். இன்றைக்கு இல்லட்டா நாளைக்கு தோன்றுவீர்கள். ஆட்சி மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சதா? ஹெர்மூஸை உங்களால் கைப்பற்ற முடிஞ்சதா? தரைப்படைகளை உங்களால் இறக்க முடிஞ்சதா? கர்கிலே தீவிர ஸ்பெஷல் ஸ்குவாட் அனுப்புனீங்களே, உங்களால் உள்ளே போக முடிந்ததா? இவங்களால என்னதான் முடியும்? என்ன முடிஞ்சது அமெரிக்காவால்? மிரட்டலும் திட்டுதலும் வாய்க்கு வந்தபடி அசிங்கமாக பேசுதல் தான் அமெரிக்காவில் முடிஞ்சது. அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தானியாகு. இது யூத சியோனிச ஆசாமிங்க. இவங்களை யாருக்குமே பிடிக்காது. இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அமெரிக்காவுடைய மிக பிரபலமான வலதுசாரி பத்திரிகையாளர் அமெரிக்காவுடைய டக்கர் கால்சன், அமெரிக்கா இந்த போரை நடத்தக்கூடாது. இத்தனைக்கும் அவர் வலதுசாரி. டக்கர் கால்சன் என்ன சொல்கிறார்? இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாம் ஏன் போர் செய்ய வேண்டும்? இது வரைக்கும் அவர் வலதுசாரி. யூதர்களும் அமெரிக்க கிறிஸ்தவர்களும் ஒரு மாறுபட்ட லாபி கொண்டார்கள். அதை மாதிரி ஈரோப்பில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகம் அமெரிக்காவை முழுமையாகவே எதிர்க்கிறார்கள். நீங்கள் போய் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏன் போர் செய்யும்? டக்கர் கால்சன் எதிர்க்கிறார். அமெரிக்காவுடைய ஜோக்கென் யாரு? சிஐ உளவு அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். 11 போர்களை முன்னெடுத்தார். அவர் சொல்கிறார், நமக்கும் ஈரானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் யூதர்களுக்கு ஆதரவாக, பெஞ்சமினுக்கு ஆதரவாக ஏன் போர் செய்யும்? இதுக்கு முன்னால் இந்த ஒபாமா போர் செஞ்சாரா? இதுக்கு முன்னால் இந்த பில் கிளின்டன் போர் செஞ்சாரா? இதற்கு முன்னால் இந்த ஜோ பிடன் போர் செஞ்சாரா? யாருமே போர் செய்யலையே, நீ மட்டும் ஏயா போர் செய்யறா அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஜோக்கன் பெரிய அறிவாளி, சிஐஏ அமைப்பின் தலைவர், ஸ்போக்ஸ் பர்சன் ஃபாக்ஸ் டிவிக்கு, ரிப்பப்ளிகனுக்கு. டக்கர் கால்சன் அதே மாதிரி அவருக்கும் உள்நாட்டில் குழப்பம் வந்துச்சு. யாருக்கு? பெஞ்சமினுக்கு. யோகேலன் பயங்கரமாக திட்டுறார், லிபர்மன் திட்டுறார், டக்கர் கால்சன் திட்டுகிறார், ஜோக்கன் திட்டுகிறார், ரிப்பப்ளிகன் திட்டுகிறார்கள், செனட்லேருந்து திட்டுகிறார்கள், காங்கிரஸ்லேருந்து திட்டுகிறார்கள். 70% மக்கள் போரை உடனே நிறுத்து என்கிறார். இப்பொழுது இவருக்கு இருக்கிற ஒரே வழி இவரை ஆட்சியை விட்டு இறக்குவது, இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது. இதுதான். இப்போ உலகம் முழுவதுமே ஒரு பதட்டம் இருக்கிறது. இது உலக போராக மாறலாம். அச்சம் தவிர்க்க முடியாது. வடகொரியாவும் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறது. இந்த போரில் ஈரானுடைய இவ்வளவு மாபெரும் வெற்றிக்கு ரஷ்யா, வடகொரியா, சீனாவின் பங்கு தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கிறது. இப்போ உலகத்தில் என்ன நடக்குன்னே யாருக்கும் தெரியல. அப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு ஒரு பேரழிவை கொடுக்க போதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? போர்னு வந்தால் 2 பக்கமும் பேரழிவு தான். ஈரான் ஏறவே அழிஞ்சு தான் இருக்குது. ஏராளமான மக்கள் இறந்து போயிட்டாங்க, ஏராளமாக. அதனால் அமெரிக்கா மறுபடியும் சொல்கிறான், அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே தொடச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சரி, அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட ஆயுதத்தையும் பறிக்க முடியாது. ஏன்னா அவன் மலைகளுக்கு கீழே வச்சுருக்கான் கன்னிவெடிகள். ஏகப்பட்ட ஹெர்மூஸ் உலைகளோட ஏகப்பட்ட கன்னிவெடி இருக்குது. ஹெர்மூஸில் அமெரிக்கா கப்பல் போச்சு, யுஎஸ்எஸ் மர்பி போச்சு, யுஎஸ்எஸ் அது பேர் என்னது பீட்டர்சன் போச்சு அப்படின்லாம் பொய் சொல்கிறாங்க. அப்படி ஒரு கப்பல்களும் போகலைன்னு ஈரானின் சார்பில் அறிக்கை விட்டது. ஒட்டுமொத்த உலகமுமே குழம்பி இருக்கிறது. லாட் ஆஃப் த கன்ஃபபுலேஷன் அமங் த பீப்புள் ஆஃப் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, they have been expecting lot what will happen today and tomorrow. We can't predict exactly. நம்ம எதுவுமே சொல்ல முடியாத
ஒட்டுமொத்த உலகமும் குழப்ப நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு அனலிட்டிக்கான ஒரு செய்தி. கண்டிப்பாக சார். தொடர்ந்து பல விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி சார்.